தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் இது ரமலான் மாதம் என்பதால் ரமலான் என்றால் என்ன, ரமலானில் எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் பின்பற்றுகின்றார்கள், அதை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நமக்கு விரிவாக பேசுவதற்காக அபூபக்கர் உஸ்மானி நம்மளோடு இணைந்திருக்கின்றார். ரமலான் மாதம் அந்த நோன்பு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா எப்படியெல்லாம் இதை கடைப்பிடிக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் முன்னிறுத்தி இந்த ரமலானை கடந்து போகணும்? சகோதரர், நீங்கள் கேட்குற ரொம்ப முக்கியமான காலத்திற்கு தேவையான கேள்வி அது. இஸ்லாமியர்கள் ரமலானுடைய மாதத்தை இவ்வளோ பெரிதாக கொண்டாடுறாங்க மாத்திரமல்ல, இந்த ரமலான் மாதத்தில் என்ன செய்கிறாங்க, இஸ்லாமியர்கள் ரமலானுடைய மாதத்தை இவ்வளோ பெரிதாக கொண்டாடுறாங்க மாத்திரமல்ல, இந்த ரமலான் மாதத்தில் என்ன செய்கிறாங்க, அப்போ ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்ன, அதன் மூலமாக நம்மள்கிட்ட ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்பதை அடிப்படையாக வைத்துத்தான். அது மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத பிற சகோதரர்களுக்கும் ரமலான்னா என்ன, முஸ்லீம்கள் இந்த ரமலான் மாதத்தில் என்ன குறிப்பாக செய்கிறாங்க என்பதை உளப்பூர்வமாக அதனுடைய உண்மையை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் கண்டிப்பாக இந்த கேள்விங்கிறது ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான அர்த்தமான இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான கேள்வியாகவும் நான் யோசிக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் பொதுவாக ரமலான் என்பது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் 12 மாதங்களில் ஒரு மாதம் ஒரு இஸ்லாமியர் தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்வதற்கு, சரிபடுத்தி கொள்வதற்கு உள ரீதியாக அதே மாதிரி உடல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதத்தை முஸ்லீம்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப பிரதானமானது என்று சொன்னால் நோன்பை பிரதானமாக சொல்லலாம். ரமலான் மாதம் என்று சொன்னாலே முஸ்லீம்கள் 30 நாட்களும் நோன்பு இருப்பார்கள். அப்போ நோன்பினுடைய அடிப்படை என்ன, நோன்பினுடைய தாத்பரியம் என்ன, எதனால் முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறாங்கங்கிறத முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நோன்பின் மூலமாக கிடைக்கிற பயன்களில் 2 விஷயங்கள் ரொம்ப பிரதானமாக கிடைக்கிறது. முதலாவது ஆரோக்கியம் என்பது நோன்பின் மூலமாக கிடைக்கிறது. இரண்டாவது ஒரு சுய கட்டுப்பாடு கிடைக்கிறது. இந்த 2ம் தான் நோன்பினுடைய பிரதானமான காரணமாக பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வையுங்கள், உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். நோன்பு என்பது ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். எப்படி ஆரோக்கியம்? நோன்புங்கிறது நம்ம பசிச்சு இருக்கிறோம் இல்லையா, நம்ம தாகித்து இருக்கிறோம் இல்லையா, இது நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் இதன் மூலமாக பலகீனமாயிடும் நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க, இது பலகீனமாயிடும். அப்போ உண்மையில் பசிச்சு இருக்கிறதும் தாகித்து இருக்கிறதுங்கிறது பலகீனம் இல்லை, அது உடல் பலம். அது ஏன்னா அப்போ எப்படி உடல் பலமாக ஆகுது அப்படின்னு சொன்னால், உதாரணமாக இன்றைக்கு சாப்பிடுவதன் மூலமாக ஏற்படுகிற நோய்களை விட சாப்பாட்டை குறைக்கிறதன் மூலமாக உள்ள நோய்ங்கிறது ரொம்ப குறைவு. இது அனுபவபூர்வமாக அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதிகமாக தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்டு தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்டு அதன் மூலமாக உடலுக்கு பெரிய நோய்களை ஏற்படுத்தி கொள்றதை விட சாப்பாடு இல்லாமல் பசி கிடக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பயன்கள் இருக்குது, பசியினால் ஏற்படுகிற பலன்கள் இருக்குது உடம்புக்கு. அப்போ அந்த அடிப்படையில் அது ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக உடல் ரீதியாக ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், நாள் பூரா பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த மிஷினுக்குன்னு சொல்லிட்டு சில சமயத்தில் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும், ஓய்வு கொடுக்கணும், அந்த மிஷினுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு மாத காலம் நம்முடைய உடலுக்கு குடலுக்கு அது நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு ஓய்வு கொடுக்குறோம், ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம என்ன செய்கிறோங்கிற மாதிரி தான் அதில் அடிப்படையாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் இதை ஒரு உதாரணத்தோடு சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் ஒரு மருத்துவருடைய ஒரு டீம் ஒன்று மதீனாவுக்கு வர்றாங்க. பொதுவாக அன்றைய காலகட்டத்திலலாம் எப்படி இருக்கும்னா, இன்றைக்கு மாதிரி ஹாஸ்பிட்டல்கள் ஒரு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்ம சொல்கிறது. அப்போ 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் வசதி இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் இல்லை. என்ன செய்வாங்க, ஒரு மருத்துவருடைய ஒரு டீம் ஒரு ஊராக போவாங்க. அப்படித்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற மதீனாவுக்கு வந்தாங்க. அங்கே அங்கே இருக்கிற நோயாளிகள் ஏதாவது வருவாங்கன்னு ஒரு 6 மாதம் கேம்ப் போட்டு தங்குறாங்க. ஆனால் 6 மாதங்களும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெரிதாக நோயாளிகள் யாரும் வரலை மருத்துவம் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவ்வளோ தூரத்திற்கு ஆரோக்கியமாக வாழுகிற ஒரு சமுதாயம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டு
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் அந்த மருத்துவர் டீம் போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நாங்கள் இந்த மாதிரி ஒரு மாதம் மேலே நாங்கள் கேம்ப் போட்டோம், தொடர்ந்து 6 மாதம் கேம்ப் போட்டு வந்திருக்கிறோம். ஆனால் பல ஊர்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம், நாங்கள் நிறைய நோயாளிகள் வருவாங்க, ஆனால் உங்கள் ஊரில் நோயாளிகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்களே, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் பசித்த பின்னால் தான் சாப்பிடுவோம், பசி இருக்கும்போதே உணவை நிறுத்திக்கொள்வோம், எங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய ரகசியமே இதுதாங்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாங்க, பசி தான் ஆரோக்கியத்தினுடைய ரகசியம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பசி இல்லாமல் சாப்பிட்றதுனால வரக்கூடிய நோய்கள் தான் அதிகம். அதே மாதிரி வயிறு முட்டை சாப்பிட்றதுனுடைய ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் அதிகம். அப்போ அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, பசித்த பின்னால் சாப்பிடுங்க. அதே மாதிரி முழுமையாக நீங்கள் பசியை அழிச்சிட வேண்டாம், பசி இருக்கும்போதே இன்னும் சாப்பிடலாங்கிற உணர்வு இருக்கும்போதே நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், உங்களுடைய உணவை என்ன செஞ்சு நிறுத்தி கொள்ளணும். இதுதான் ஆரோக்கியத்தினுடைய ரகசியமாக பார்க்கிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், உலகம் முழுக்க நோன்பு என்பது பசித்திருந்தால், இது ஒரு பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்யப்பட்டுச்சு, சில புழுக்களை வச்சு ஆராய்ச்சி செய்யப்பட்டுச்சு, அந்த புழுக்களுக்கு உணவுகள் தரப்பட்டுச்சு, சில புழுக்களுக்கு வந்து உணவுகள் தரப்படாமல் என்ன செய்யப்பட்டுச்சு. அப்போ இரண்டுக்கும் பார்த்தோன்னு சொன்னால், எது உணவுகள் அதிகமாக தரப்பட்டுச்சோ அந்த புழுக்கள் அதிகமாக மரணிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஆய்வின் மூலமாக கூட இது நிரூபிக்கப்பட்டு இருக்குது. பசி என்பது அது பலத்தை கொடுக்கும், அது ஒரு சிறந்த சிந்தனையை கொடுக்கும் அது என்பது. எனவே நோன்பு என்பது அந்த அடிப்படையில் முதல் விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம், உடல் ஆரோக்கியத்திற்கு மனிதனுக்கு பசிங்கிறது ரொம்ப தேவை. பசியை உணரணும், பசியை உணரணும் என்பதனால தான், பசியை உணர்ந்தால் தான் பசித்திருக்கவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்வான், தன்னை போன்ற ஏழ்மையில் சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ ஏழைகள் அவன் உணரணும்னு சொன்னால், ஏழைகளினுடைய வழியை அவன் உணரணும்னா, அப்போ கஷ்டப்படுறவங்களுடைய உணர்ச்சியை அவன் பெறணும்னு சொன்னால் அவன் முதல்ல பசித்திருக்கணும். அப்போ அந்த பசிய உணர்ச்சிங்கிறதுக்கான ஒரு உணர்வை கொடுக்கறது தான் இந்த ரமலானுடைய நோன்பு. இது முதல் விஷயம். நோய்வாய்ப்பட்டோம், ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும், ஒரு சிலருக்கு பிபி இருக்கும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எவ்வளவோ இஸ்லாமியர்கள் இந்த நோன்பை கடைபிடிக்கலைன்னா நமக்கு அல்லாஹ்வினிடம் ஒரு சிரமம் ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு ஓய்வு ஏற்படுது இல்லையா, அவங்க இதை வந்து எப்படி கடைப்பிடிக்கும்? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. பொதுவாக நோன்புனுடைய பயன்கள்னு சொல்லிட்டு இப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் என்னென்னா, நோன்பு பிடிக்க முடியாத நோயாளிகள் இருக்கிறாங்க. நோயின் காரணத்தினால இந்த நோன்பு விடுறதுனால அவங்க பெரிய குற்றவாளிகளாக இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை. இதுக்கு நான் திருக்குர்ஆனுடைய வார்த்தையை கொண்டே இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். திருக்குர்ஆனில் சூரத்துல் பக்ராங்கிற சூறாவில் இறைவன் நோன்புனுடைய கடமையை பற்றி பேசுகிறான். நோன்பு உங்கள் மேலே கடமையாக்கப்படுது அப்படின்னு பேசிட்டு வரும்போதே இறைவன் முதல்ல என்ன சொல்கிறான்னா, நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னதற்கு பின்னால் அடுத்த வார்த்தையை இறைவன் இதைத்தான் சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் நோயாளியாக இருந்தாலோ அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தாலோ நீங்கள் நோன்பை விட்டு கொள்ளலாம். அப்போ இந்த அனுமதி கொடுக்குது. கட்டாயமாக கம்பல்சரியாக நீங்கள் வந்து நோயாக இருந்தாலும் நோயை பொருட்படுத்தாமல் நீங்கள் பிடிச்சித்தான் ஆகணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லலை. அப்போ நோயாளியாக இருந்தால் உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கொடுக்குது. நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நோன்பை என்ன செஞ்சுக்கலாம், விட்டுக்கரலாம். அதை இன்னொரு நாள் நீங்கள் ஆரோக்கியமானதற்கு பின்னால் அல்லது பயணத்தில் இருக்கிறீங்க, அந்த நேரத்தை விட்டுட்டு மற்ற காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை கணக்கிட்டு பண்ணிக்கரலாம் என்று சொல்லுகிற இறைவசனம் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுது. ஒருவேளை நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த நோயிலையும் நீங்கள் நோன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நன்மையாகவே அமையும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. அப்போ இங்கே தான் நம்ம தெளிவுபடுத்த என்ன விரும்புகிறோன்னு சொன்னால், சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. அப்போ நோன்பு என்பது இதற்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குமே தவிர இந்த நோயை அதிகப்படுத்தாது. இது நிரூபிக்கப்படும். உதாரணமாக நோன்பின் மூலமாக சுகர் குறையுது, கொலஸ்ட்ரால் குறையுது, பிளட் ப்ரெஷர் குறையுது. இதெல்லாம் வந்து நோன்பின் மூலமாக என்ன செய்யுது, குறையுது. இத்தனை வயசுல இருந்து இந்த நோன்பை வந்து ஆரம்பிக்கணும், இத்தனை வயசு அப்படின்றது எல்லை கிடையாது. ஆனால் எத்தனை வயசு வந்து ஆரம்பிக்கணும், அந்த விஷயங்களை எப்படி வந்து அந்த வீட்டார் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பொதுவாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன எந்த ஒன்றையுமே கடமைன்னு வர்றதுக்கு முன்னால் முதல்ல பயிற்சிங்கிற முறைக்கு அந்த பிள்ளைகளுக்கு தரப்படணும். அந்த அடிப்படையில் தான் நோன்பையும் இஸ்லாம் பார்க்குது. என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு 10 வயதில் இருந்தே பிள்ளைகளுக்கான பயிற்சி கொடுங்க. ஆனால் கடமை என்பது ஒரு 14 இயர்ஸில் இருந்து அவங்களுக்கு என்ன செய்யும், கடமையாகும்.
கடமைங்கிறது அவங்க மேலே கடமைங்கிறது 14 வயசுக்கு பின்னால் இருந்து அவங்க வயதுக்கு வந்ததற்கு பின்னால் தான் கடமையாகும். ஆனால் பயிற்சி அப்படின்னு சொன்னால் ஒரு 10 வயசில் இருந்து 7 வயசில் இருந்து ஒரு 7 வயசு பையன் நோன்பு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது ஒரு பயிற்சிங்கிற அடிப்படையில் தாராளமாக பிடிச்சிக்கலாம். இடையில முடியலை நோன்பு தாராளமாக திறந்துக்கலாம். ஒரு 7 ஆண்டு காலங்கள் பயிற்சிங்கிற முறைக்கு கொடுத்து ஒரு 14 இயர்ஸில் இருந்து அவங்க மேலே கடமைங்கிற முறையை ஏற்படும். அப்போ நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், அதை நான் சொல்லிடுறேன். நோன்புங்கிறது 2 விஷயம். முதல்ல நான் சொன்னேன் ஒன்று உடல் ஆரோக்கியத்துங்கிறது நோன்பு, இன்னொன்று சொன்னேன் மனக்கட்டுப்பாடும் மனப்பயிற்சியும் நீங்கள் அதில் என்ன செய்ய முடியும், நோன்புல எடுக்க முடியும். உதாரணமாக நான் நினைச்சா நான் சாப்பிட முடியும், நான் நினைச்சா நீர் குடிக்க முடியும், இருந்தாலும் என்னை இறைவன் பார்க்குறாங்கிற ஒரு உணர்வு நோன்பு தருது. நான் யாருக்கு பயந்து நோன்பை என்ன செய்யலை, அப்போ இறைவனுக்காக மட்டுமே நான் பார்த்து நான் அதை செய்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அதன் மூலமாக எனக்கு என்ன ஏற்படுதுன்னா, நான் எந்த ஒரு குற்றம் செய்யும் போது எந்த ஒரு பாவம் செய்யும் பொழுதும் என் இறைவன் பார்க்குறாங்கிற ஒரு உணர்வை நோன்பு என்ன செய்யுது, கொடுக்குது. அப்போ எனக்கு விருப்பப்பட்டது என்னால் முடியும் அப்படிங்கிற கட்டத்தில் அதையே நான் தொடாமல் இருக்கிறேன், சாப்பிடாமல் இருக்கிறேன், குடிக்காமல் இருக்கிறேன், எனக்கு ஹலாலான எனக்கு ஆகுமான மனைவி ஆனாலும் நான் தொடாமல் இருக்குதுன்னு சொன்னால் காரணம் இந்த கட்டுப்பாடு. அப்போ ஒரு மனுஷ வாழ்க்கையில் கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தன்னை கட்டுப்படுத்திட்டான்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் எதையும் அவன் சாதிக்க முடியும். அப்போ அந்த கட்டுப்பாடை நோன்புங்கிறது கொடுக்குது. இஸ்லாமியர்கள் அல்லாதவங்க இந்த நோன்பை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை எப்படி பிடிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் இப்படிதான் அவங்க இதெல்லாம் பண்ண பிறகுதான் நோன்பே வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பொதுவாக நம்ம அதை தான் சொல்கிறோம். நோன்பினுடைய பயனுங்கிறது நம்ம இஸ்லாத்தை மாத்திரம் வைத்து நம்ம சொல்லலை, நம்ம 2 இதை சொல்லியிருக்கிறோம். ஒன்று இறைவன் பார்க்குறாங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்துறதுங்கிறது, கட்டுப்பாடை உண்டாக்கணுங்கிறது, ஆரோக்கியம். இந்த 3ஐயும் நம்ம சொல்லியிருக்கிறோம் பிரதானமாக. இந்த 3ங்கிறது முஸ்லீமுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் அது தேவைதான். அதனால் அவங்க முறையாக இதெல்லாம் செஞ்சுட்டு தான் பண்ணணுங்கிறது தேவையில்லை. அவங்களும் நோன்பை என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக. ஆனால் நோன்பு வைக்கிற முறைகளை தெரிஞ்சுக்கிறோம். உதாரணமாக என்ன செய்வோம்னா, பெரும்பாலும் ஒவ்வொரு மதத்திலையும் நோன்பினுடைய முறைகள் விரத முறைகள்ங்கிறது இருக்குது. எல்லா மதத்திலையுமே இருக்குது, நோன்பு இல்லாத மதங்களே கிடையாது. ஏன்னா இறைவன் குர்ஆனில் சொல்லும்போது உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னோர்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சுங்கிறான். அப்போ கிறிஸ்தவ மதத்திலையும் நோன்பு இருக்குது, அதே மாதிரி இந்து மதத்திலையும் நோன்பு இருக்குது, யூத மதத்திலையும் நோன்பு இருக்குது. நோன்பு இல்லைங்கிறது எதுலையுமே நம்ம சொல்ல முடியும், எல்லா மதத்திலையும் இருக்குது. ஆனால் நோன்பினுடைய முறைகளில் வித்தியாசப்படும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய முறைப்படி என்னன்னா, காலையில் அதிகாலையில் ஒரு 5 மணிக்குங்கிறது இன்னைக்கு நோன்பு வச்சிங்கன்னா இடையில நீங்கள் தண்ணீரை எதுவுமே குடிக்க முடியாது. ஒரு 6:20 வரைக்கும் இன்னைக்குள்ள இதில் ஒரு 6:20 வரைக்கும் உள்ள டைமிங். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு இஸ்லாம் அல்லாத சகோதரர் நோன்பு வைக்கலாம் நினைக்கிற தாராளமாக வைக்கலாம். இந்த முறையை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. ரமஸான் மாசத்துல நோன்பு இல்லாமல் எதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கு, இந்த மாதங்கள்ல பின்பற்றணும் அப்படின்றதெல்லாம் எதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கு? பொதுவாக எல்லா மதத்திலையும் சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, பசித்திரு விழித்திரு தனித்திரு என்று சொல்வார்கள். இறைவனை அடைவதற்கு இந்த 3ம் பிரதானமானது, பசித்திரு விழித்திரு தனித்திரு. அப்போது உதாரணமாக இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக முஸ்லீம் சமுதாயம் எடுக்கிற ரொம்ப முக்கியமான இன்னொரு 2 விஷயம் இருக்குது. விழித்திரு தனித்திரு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குது. அப்போ இந்த தனித்திருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களுக்கு ஏத்திகாஃப்னு ஒன்று சொல்லுவோம். என்னென்னா காலம் பூரா நம்ம மனைவி மக்கள் குடும்பம் வியாபாரம் இப்படியே போயிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் இறைவனுடன் உங்களுடைய தொடர்பு அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தனித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் நினைச்சா பள்ளிவாசலில் ஏத்திகாஃப்னு சொல்லிட்டு ஒரு அமல்களை ஒரு செயலை ஒன்று செய்வாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அங்கே உட்கார்ந்து இறைவனை வணங்குறது, குர்ஆன் ஓதுறது, ஜிக்ர் செய்கிறது, இந்த மாதிரி வணக்கங்களை அதிகமாக செய்வாங்க. அப்போ அதே மாதிரி இரவு நேரங்களில் அதிகமாக வணக்கத்திற்கு என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. தூக்கங்களை குறைச்சிட்டு என்ன செய்வாங்க, அதிகமாக என்ன செய்வாங்க, இரவு வணக்கங்களை செய்வாங்க. இப்படி ஒரு வணக்கமும் இருக்குது. அப்போது நோன்பு அல்லாமல் இந்த விழித்திரு தனித்திரு அப்படிங்கிற இந்த 2 செயல்முறைகள். இதை தாண்டி இன்னொன்று இருக்குது, மற்றவர்களுக்கு வழங்கி ஜக்காத் என்ற ஒரு ஏழை வரின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதையும் என்ன செய்வாங்க, நிறைய தான தர்மங்கள் கொடுக்கறது, ஏழை வரிகள் கொடுக்கறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளும் இந்த ரமலான் மாதத்தில் முஸ்லீம்கள் பிரதானமாக செய்வாங்க. அதாவது இந்த முஸ்லீம்கள் கடைபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ஜக்காத் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம். அது இவ்வளவு ஒரு நகையோ பணமோ வைத்திருந்தால் இவ்வளவு அது ஒதுக்க வேண்டும் அப்படின்னா அதை ஒதுக்குறத எந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம், இல்லை ஒரு நபருக்கு தரணுமா, இல்லை பல நபருக்கு பிரித்து தரணுமா? பொதுவாக இது இப்போ ரமலானை ஒட்டி நம்ம சொல்லும்போது
வணங்குவதும் வழங்குவதும் இதுதான் இஸ்லாம். அப்போ அந்த அடிப்படையில் ரமலானில் வந்து ரெண்டும் இருக்கிறது. ரமலான் மாதத்தில் வந்து முஸ்லீம்கள் வணங்கவும் செய்வார்கள், வழங்கவும் செய்வார்கள். அப்போ மற்றவர்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்குதல் அப்படிங்கிற ஒரு கடமை வந்து முஸ்லீம்களுக்கு உண்டு. அது யாருக்கு கடமை? அதற்கு பெயர் ஜக்காத்துன்னு சொல்லுவோம். இதை ஏழை வரி என்று சொல்கிறோம். அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய உரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒருவர் வந்து ஜக்காத்துங்கிற காசு கொடுக்கணும்னா இதில் பல கேள்விகள் இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, ஒருவர் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதியானவராக எப்போ ஆகிறாரு? இது முதல் கொஸ்டின். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இருக்கும்? மூணாவது என்ன, அது யாருக்கு போய் கொடுக்கணும்? இந்த மூன்று விஷயங்கள் இதுல ரொம்ப பிரதானமானது. முதலாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஜக்காத்து அப்படிங்கிறது ஒருவர் எப்போ கொடுக்கறதுக்கான தகுதி ஆகிறாருன்னு சொல்லி சொன்னா, முதல் கட்டம் அது தங்கத்துல, வெள்ளியில, பணத்துல இப்படி ஒரு அளவுகோல் இருக்குது. இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் உதாரணமாக ஒரு 10 சவரன் என்று சொல்லுவார்கள், 10 சவரன் நகையை வச்சிருக்கிறாரு. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 612 கிராம் வெள்ளி வச்சிருக்கிறாரு. பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 612 கிராம் வெள்ளி இன்னைக்கு மதிப்பு என்ன? ஒரு கிராம் நீங்க 300 ரூபான்னு போட்டீங்கன்னா 300 × 612 என்ன வருதோ அந்த அமௌண்ட் ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா இவர் ஜக்காத்துக்கான தகுதியானவராக, பணக்காரராக ஆகிறார். ஆனால் இது வந்து டேக்ஸ் மாதிரி கிடையாது, வரி மாதிரி கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, உன் வருமானத்துல இருந்து நீ கொடுன்னு சொல்லலை. ஒரு வருஷம் உன்னுடைய செலவினங்கள்லாம் நீ போக, உதாரணமாக இந்த ரமலான் 1ல் என்கிட்ட ஒரு 2 லட்சம் ரூபா இருக்குதுன்னு சொன்னா நான் ஜக்காத்து கொடுக்க தகுதியா ஆயிட்டேன். ஆனால் இதை நான் எப்போ கொடுக்கணும்னா இப்போ கொடுக்கக்கூடாது, 1 இயர் ரன் பண்ணணும். இந்த ஒரு வருஷத்துல என்னுடைய குடும்ப செலவுகள் இருக்குது, என்னுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் போக நெக்ஸ்ட் இயர் இதே ரமலான் 1ல் என்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதுதான் என்னுடைய சேமிப்பு. அந்த சேமிப்புல தான் கொடுக்க சொல்லுது. சேமிப்புல கொடுக்கணுமே தவிர சம்பாத்தியத்தில் கொடுக்க சொல்லலாம். நிறைய பேர் இதை தப்பா விளங்கி இருக்கிறாங்க. அதை வந்து டேக்ஸ் மாதிரி நீ எவ்வளோ சம்பாதிச்சியோ நீ 20% கொடு, 30% கொடு, அப்படி சொல்லலை இஸ்லாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஜக்காத்துங்கிறது இப்படித்தான். என்ன செய்யணும், நீ ஒரு வருஷம் ஜக்காத்து கொடுக்க நீ தகுதி ஆயிட்டியா, உடனே கொடுக்காத. ஒரு வருஷம் உன்னுடைய செலவுகளை பூராவுமே நீ எடுத்துக்கோ அதுல இருந்து. சரி, ஒருவேளை நீ 2 லட்சம் ரூபா வச்சிருந்த, செலவுகள்லாம் போக நெக்ஸ்ட் இயர் இதே டேட் வரும்போது உங்ககிட்ட நீ 50,000 ரூபாய் தான் இருக்குதுன்னா நீ ஜக்காத்தே கொடுக்க தேவையில்லைங்குது மார்க்கம். அதனால அப்போ ஜக்காத்தினுடைய அளவு இதுதான். என்ன, ரெண்டாவது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இஸ்லாம் ஒரு 8 கூட்டத்தினர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் சொல்லுது. ஏழைகளுக்கு மார்க்கம் கொடுக்க சொல்லுது, அதே மாதிரி வழிப்போக்கர்களுக்கு மார்க்கம் கொடுக்க சொல்லுது, கடனாளிகள் இருப்பாங்க கடனாளிகளுக்கு கொடுக்க சொல்லுது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மார்க்கம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மார்க்கம் என்ன செய்யுது, ஜக்காத்துங்கிறத கொடுக்க சொல்லுது. இந்த இஸ்லாமியர்கள் இந்த மாசத்துல குறிப்பா முற்றிலுமா இந்த 11 மாசங்கள்ல அவர்கள் எந்த அளவுக்கு வேதனை, நிறைய விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும், இந்த ஒரு மாதம் கடைபிடித்தாலே எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம இதை தான் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறோம். இந்த ஒரு மாதம் ரமலானில் மாத்திரம் ஒரு முஸ்லீமாக வணக்கசாலியாக வழங்கக்கூடியவராக இருந்துட்டா போதும் அப்படிங்கிற மனநிலையில் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. ஏன்னா இது பயிற்சி மாதம்தான். ஒரு மாத காலம்ங்கிறது பயிற்சி. நீங்கள் வணக்கம் செய்கிறதுக்கான பயிற்சியை கொடுக்குறோம். அப்போ காலமெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு காலமெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும், இப்படி ஒரு வளமையை நீங்கள் எடுத்துக்கறணுங்கிறது தான் ரமலானுடைய நோக்கம். அதனால் இந்த ஒரு மாதம் மட்டுமே செஞ்சு முடிச்சுட்டு மற்ற 11 மாதம் எப்படினாலும் வாழ்ந்துக்கரலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு இஸ்லாத்தில் கிடையாது. இது பயிற்சி எடுத்துட்டு மீது 11 மாதம் அந்த பயிற்சியை செயல்படுத்துங்க. அதே போல் இந்த நோன்பு வைக்கும் போது காலை எழுச்சி சாப்பிடும் போதும் மாலை நோன்பு திறந்த பிறகு சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும், இதையெல்லாம் வந்து தவிர்த்திடணும் அப்படின்றது எதுவும் சொல்லப்பட்டது இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதாவது காலையில் சாப்பிடணுங்கிறது அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறது மார்க்கத்தில் இருக்குது. ஏன்னா சகர் நேரம் காலை சாப்பிட்றது வந்து சகர் உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த உணவில் அபிவிருத்தி இருக்குது, பரக்கத்து இருக்குது. நீங்கள் சாப்பிடும்போது உடலுக்கு உங்களுக்கு தெம்பை கொடுக்குது, நோன்பு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதிகாலை நேரத்தில் சாப்பிட்றது இதெல்லாம் இருக்குங்கிறதுனால அந்த முறையை கரெக்டாக, அந்த நேரத்தையும் முறையையும் கரெக்டாக பயன்படுத்தணுமே தவிர மற்றபடியான அதற்கான முறைகள்ங்கிறது இல்லை. மற்றபடி இது ஹலாலான ரிசுக்காக இருக்கணும். ஹலாலுன்னு சொல்லுவோம், அது முறையான, யாரிடத்திலிருந்தும் வந்து என்ன செய்ய முறையற்ற முறையில் கிடைக்காத ரிசுக்காக ஹலாலான உணவாக இருந்தால் மட்டும் போதுமானது அப்படிங்கிறது தான்.